இந்த கடக ராசிக்கு ஜூலை 27ல 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னு சொன்னீங்க. இந்த சனி வக்ரத்துல என்ன விஷயம் சொல்லுங்கம்மா? கடகராசிக்காரர்களுக்கு ம், சனி வந்து பாக்கிய சனியாக இருக்கார். ம், 9ஆம் இடத்துல ம், அவர் தான் 7, 8 குடையவர் வேற. ம், அப்படி இருக்கிறப்ப இந்த பாக்கிய சனி காலங்களில் ஒரு கிரகம் பாக்கியத்தில் இருந்தாலே பாருங்க அவர் நன்மைகள் தரக்கூடியதா விதி. அப்போ கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரு தீவிரமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ம், சனி பகவானுடைய பார்வையானது பாருங்க கடகராசிக்கு 3ஆம் இடத்துல படுது. ம், இப்போ 3ஆம் இடத்துல படுறதுனால ம், அப்போ 6ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால ம், இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலமாக சில விரைய செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்றாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படிதாங்க இந்த ஜூலை 27ல் சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க, ஜூலை 27 சனி வக்ரம் ஆகிறாராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா? வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம். நம்ம அதனால ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம்தான். ஒன்னா பேசுறோம், ஒன்னா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து, முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறது அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை.
எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பரில் தான் பிறந்திருப்போம் தேதியில் வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாத்தி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். இந்த கடக ராசிக்கு ஜூலை 27ல 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னு சொன்னீங்க. இந்த சனி வக்ரத்துல என்ன விஷயம் சொல்லுங்கம்மா? கடகராசிக்காரர்களுக்கு சனி வந்து பாக்கிய சனியா இருக்காரு 9ஆம் இடத்துல. அவர் தான் 7, 8 கூடியவர் வேற. அப்படி இருக்கிறப்ப இந்த பாக்கிய சனி காலங்கள்ல ஒரு கிரகம் பாக்கியத்துல இருந்தாலே பாருங்க அவர் நன்மைகள் தரக்கூடியதா விதி. ஆனா பாருங்க இந்த சனியோட இது வந்து பாருங்க வக்கரமா வர இருக்காரு. இப்ப வக்கரமா இருக்கிறப்ப நிறைய வந்து நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடிய தன்மையோட சனி வக்கர காலங்கள் இருக்குது. இவருடைய பார்வையானது, சனியோட பார்வையானது பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் படுது. அதே நேரத்துல வந்து 3ஆம் இடத்துல படுது. அதே நேரத்துல பாருங்க இந்த கடகராசிக்கு 6ஆம் இடத்துலயும் படுது. அப்ப கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு தீவிரமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா கடகராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேதுவோட சஞ்சாரம் வரை இருக்குது. இப்ப ஆல்ரெடி பாருங்க 6ஆம் இடத்து அதிபதியான குரு வந்து கடகராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அப்ப ஜென்ம குருவா இருக்கிறப்ப இந்த கடகராசிக்கால் நிம்மதியா முதல்ல இருக்க முடியாது. தேவையில்லாத ஒரு ஓட்டம் நடையுமா தான் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கும். படுத்தால் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து இந்த சனியோட பார்வை வந்து 11ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு முதல்ல வந்து தூக்கம் வந்து ஃபர்ஸ்ட் நிம்மதியா கிடைக்கும். எதனாலும் பார்த்துக்கலாம், விட்டுருவோம் பிரச்சனைக்கு. இப்ப நம்ம எது கவலைப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து ஒரு துணிவு வந்துடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வந்து பார்த்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு முதல்ல வந்து ஒரு மனசுல தன்னம்பிக்கை உருவாகும். 2வது விஷயம் நல்லது நடக்கணும்னு அது என்ன விஷயமா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையானது பாருங்க கடகராசிக்கு 3ஆம் இடத்துல படுது. இப்போ 3ஆம் இடத்துல படுறதுனால இது வரைக்கும் அது கூட கன்னியோட வீடு வேற, கன்னி வீடு வேற. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் ஸ்தானம் வந்து கன்னி. அப்ப அங்கதான் பாருங்க சுக்கிரன் வந்து நீசமாகறாரு, புதன் வந்து உச்ச வீடு வேற. அப்ப இவங்களுக்கு அதாவது நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிரச்சனைங்க அப்படின்னா குழந்தைகளை பற்றிய பயம்தான். ஆல்ரெடி வந்து குரு வந்து ராசியில் இருக்கனால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க நமக்கு நல்லா படிப்பாங்களா என்னன்னு தெரியலையே, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருமா, ஒரு தவறான வழக்கத்துக்குள்ள போவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற இருக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சிந்தனைகள் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த சனி வக்கர காலங்கள்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற அளவுக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இருக்க ஆரம்பிக்கும். இப்ப பிள்ளைங்க மேல நமக்கு ஒரு மதிப்பு வந்துடும். சரி பரவாயில்லப்பா, என் பிள்ளை வந்து என்னுடைய பேரை காப்பாற்றுவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனசுல வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இந்த 2வது ஒரு செயல்பாடு நடக்க ஆரம்பிக்கும். 3வது பாசிட்டிவான விஷயம் சொல்லுங்க. 3வது பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அப்ப 6ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலமாக சில விரைய செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் வேற. அதாவது சனி பகவானுடைய பார்வை வேற படுறதுனால அதே மாதிரி கடகராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவர் வழியிலையோ மனைவி வழியிலையோ
இருக்கக்கூடிய விரைய செலவுகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். ம். அப்போ விரை செலவுகள் குறைச்சாலே ஓரளவுக்கு நம்மளால வந்து நிம்மதியாக இருக்க முடியும்ல. ம். அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த கடகராசிக்காரர்களுக்கு 3வது ஒரு ம். அற்புதமான செயல்பாடுகளாக இருக்கும். ம். ம். இப்போ வந்து அவங்களுக்கான பரிகாரம் சொல்லுங்க பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு ம். பெரும்பாலும் பாருங்க உணவு பிரியர். ம். ம். நல்லா வந்து நல்லா யாருக்கு டேஸ்டாவும் சமைப்பாங்க. சமைப்பாங்க. அதே மாதிரி கொடை வள்ளல்கள் யார் வந்தாலும் சரி ம். அன்னதானம் போட்டு மகிழக்கூடியவங்க ஆமா. ம். இந்த கடகராசிக்காரங்க. ஆமா ஆமா. அதாவது யார் வந்தாலும் சரி அவங்க அப்பதான் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க. ம். சொல்லுவாங்க, நான் எல்லாத்துக்கும் பொங்கி போட்டேன், எனக்கு யாருமே வந்து நல்ல பேர் நீங்க வாங்கலையே அப்படி சொல்லக்கூடியதான் கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்க வந்து கடகராசிக்காரங்க. ம். அப்ப இவங்க வந்து இவங்களால வந்து முடிந்த அளவு ம். ஒரு தயிர் சாதம் ம். வீட்டிலேயே வந்து கொஞ்சம் பண்ணி ஒரு 2 பேத்துக்கு ஒரு ஆள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ம். முடிஞ்சு அந்த தயிர் சாதத்தை வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சு அது ஒரு வந்து லெமன் ஊறுகாய், ம். எலுமிச்சை ஊறுகாய் தான் வைக்கணும். ம். ஒரு தண்ணி பாட்டில் ம். இதை எடுத்துட்டு போய் சிவன் கோவில் வாசல்ல உட்காந்துருப்பாங்கல்ல ஆமா. அவங்களுக்கு போய் கொடுக்கணும். ம். ம். கொடுத்தாங்கன்னா இது வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை கூட செய்யலாம். ம். செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய மன குபுறல்கள் முதல்ல வந்து சரியாகும். ம். ம். ஏன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி பாருங்க 7 கூடையவர் தான் வக்ரமாகறாரு. ம். அப்ப நார்மலா இருந்தாலே பாருங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிற முடியாது. ம். அதில் வக்ரமாகறப்ப அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ம். அதுக்கு தான் பாருங்க தயிர் சாதம் வந்து அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இந்த வக்கர குணத்தை முதல்ல சரி பண்ணும். ஓ, நல்ல விஷயம். நல்ல ஆமா இப்போ கடகராசிக்காரங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக தயிர் சாதம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சு வாட்டர் பாட்டிலோட கொண்டு போய் தானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.